தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். எங்க இருக்கீங்கன்னே தெரியாத அளவுக்கு ஒரு டவுட் இருந்தது. சரின்ட்டு நான் அந்த கொள்கை பரப்பு செயலாளர், அதிமுக முன்னாள் நிர்வாகி, ஓபிஎஸ் ஆதரவாளர்னு எல்லாத்தையும் தூக்கிட்டேன். தினமலர்ல ஒரு செய்தி, இப்படியெல்லாம் ஒரு கழகம் நீங்க பண்ணலாமா? யாரை கேட்டுறீங்க? உங்களை தான் கேட்குறேன். இல்லையா, பின்னாடி யாராவது நிற்கிறாங்களான்னு பார்க்குறேன். கழகத்தை துவக்கலாம் சார், உங்க தலைமையில துவக்குவீங்க. கழகம்னு சொல்லுங்க. கழகம் வேற, கழகத்தை இடையினம். இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? கழகத்தை துவக்கி இருக்கிறாராம் புகழேந்தி, அம்பலப்படுத்தி இருக்கிறது தினமலர். என்ன கழகம்? ஓபிஎஸ் அணியிலிருந்து எடப்பாடி எதிர்ப்புக்காக புகழேந்தி தலைமையில் எல்லாம் வெளியில வராங்களாம். அட ஏங்க நீங்கள் வேற, நீங்கள் அடிக்கிற வெயிலில் இது வேற. இப்போ எனக்கு நியூஸை படிச்சிங்களா இல்லையா? எப்படி நீங்க தான் நியூஸை உண்மையை நீங்க தானே சொன்னீங்க. யார்கிட்ட போய் சொல்றது நியூஸை? தினமலர்கிட்ட சொல்லியிருப்பீங்களா? நீங்க சொல்லி தானே போடுறீங்க. தினமலர் தான். நான் ஒரு நாளுக்கு பயங்கரமாக பேசி சென்னை ஏர்போர்ட்டில் இது மாதிரி ஓபிஎஸ் அண்ணா வந்து திமுகவுக்கு போகிறாருன்னு சொல்லி அவங்க எழுதிருந்த கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். நான் போய் என்ன தினமலரை போய் என்னத்தை பேசுறது? நான் யாருக்கு தலைமையில் என்ன போகிறது? இது என்ன விளையாட்டுத்தனமாக இருக்கா? இப்படிலாம் நம்மளை வச்சு தினம் இப்படி ஓட்டிகிட்டு இருந்தால் இது என்ன சரியாவா இருக்குது? அப்போ அந்த செய்தி உண்மை இல்லை. ஐயோ, இது வந்து அதான் ஆரம்பமே சரியா இல்லை. ஒரு ஆள் என்ன பண்ணாராம், உங்களை மாதிரி ஒரு அன்பு தம்பி, நல்லா 2 வீலர் ஓட்டுவீங்களான்னு கேட்டாங்க. சூப்பராக ஓட்டுவேன் சார், ஒரு வீலர் தூக்கிட்டே ஓட்டுவேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா அப்படின்னு கேட்டவர் ரொம்ப ஆச்சரியமா. அப்படியா அப்படின்னா காரு அப்படின்னாராம். சார் என்ன சார் கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? கார்லாம் சார் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வச்சுருக்கேன், கார் ஓட்டுவான்ன்றீங்க. கார்லாம் சூப்பராக ஓட்டுவான்னு. என்னடா எல்லாம் கேட்டால் பதில் சொல்கிறேன். லாரி, ஹெவி வெஹிக்கிள், லாரி ஓட்டுவோம் சார், கொஞ்ச நாள் லாரி வச்சு விற்றுட்டேன், என்னால் முடியல. பஸ்ஸு, பைத்தியகாரத்தனமாக இருக்குது, லாரி ஓட்ட அப்புறம் பஸ் ஓட்ட மாட்டேறேன் சார். என்ன சார் நீங்கள்? மூணாச்சு. இந்த ஆள் கேள்வி கேட்குறவர் எப்படியாவது மடக்கணும் உண்மை மாதிரி. அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது மாட்டுவோமானவான்னு சொல்லி ஃப்ளைட்டு அப்படின்னாராம். சார் நான் HL ஏர்போர்ட்டில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன் சார், அப்போ யாரும் இல்லாதப்போ எடுத்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே இறக்கணும் சார். என்னடா மாட்டவே மாட்டேன்றான், இதுவும் ஓட்டன்றான். ஷிப்பு அப்படின்னு மலேசியாவில் 6 மாதம் வேலை செஞ்சுட்டு வந்தேன் சார். ஷிப்பு இப்போ எல்லா விஷயத்தையும் கேட்டிங்கன்னா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். என்ன கேட்டாலும் இது என்னடா மடங்கவே மாட்டேன்றான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி. ரயில் ஓட்டுவீங்களா அப்படின்னாராம். சார் இவ்வளோ நேரம் அதான் சார் உங்கள்கிட்ட ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டுருக்கான். ரயில் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன்னு. உனக்கு யாரும் கிடைக்கல, என்னை வச்சு ஊதுறதுக்கு இப்போ ரயில் ஓட்டுறியே, நியாயமாக சொல்லு. அப்போ அந்த செய்தி உண்மை இல்லை. எது அந்த செய்தி? தினமலர் நாளிதழில் ஓபிஎஸ் அணியில் அதிருப்தியாளர்கள் இருக்காங்க. நான் என்னங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரா, இல்லை அம்மாவா, இல்லை நான் ஒன்றும் பெரிய புரட்சி ஏற்படுற அளவுக்கு லெனின் வழியில் வந்தோம் ஒன்றும் இல்லை சார். நான் பண்ணி வேலையை பார்த்துட்ருக்கேன். பல ஓபிஎஸ் அணியில் இருக்கீங்களா இல்லையா? ஓபிஎஸ் அணி ஏன் சொல்கிறீங்க நீங்கள்? சரி வேற என்ன? அது அண்ணா திமுகன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு தான் சார் அண்ணா திமுக. ஓபிஎஸ் தலைமையில் இருக்கீங்க. இல்லை ஒன்றும் தப்பு இல்லை, அவர் தலைமையில் இருக்கிறதால. யாரும் இல்லைன்னா அப்புறம் ஏன் பிரச்சாரத்துக்கு போல? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் பிரச்சாரத்துக்கு போல? சார் இது வந்து ஏன் பிரச்சாரத்துக்கு போகல, ஏன் வந்து இப்போது எங்களுக்கு ஒரு 87 மாவட்ட செயலாளர்கள் அவங்க அமைப்பு, அதாவது பேப்பரில் என்ன எழுதியிருந்தான்னு சொன்னீங்கன்னா நான் திரும்பி சொல்லுவேன். அந்த இடத்துல ஓபிஎஸ் வந்து உங்களை எல்லாம் மதிக்கலை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த எதிர்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறாரு, ரொம்ப எதிர்ப்பில் தீவிரமாக இல்லை. அப்புறம் ரெட்டலைக்காக நீங்கள் போய் டெல்லியிலலாம் போராடிட்டு வந்தது அவருக்குன்னா பிடிக்கல, அவர் ஒரு தனி ட்ராக்ல போகிறாரு. அதனால் இவரை நம்பி இனிமே புண்ணியம் இல்லை, இது இவரை நம்பி என்ன நடக்க போகுது அப்படின்னு புகழேந்தி தலைமையில் சொல்லிட்டு தாங்க போனேன். எப்போ வந்து ஒரு டிஸ்பியூட் ஏற்படலையோ எப்படி நீங்கள் கிளைம் பண்ண முடியும் சார்? அவரே வேணும்னு பலாப்பழம் போய் இந்த பெண் இருக்கு, இது உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இது நான் சொல்கிறேன், அதுதான் டிஸ்பியூட்டு. அப்போது ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கையெழுத்து போட்டு கீழே பன்னீர்செல்வம் போட்டிருந்தாருன்னா, அண்ணன் ஒரு 10 இடத்துல கேண்டிடேட்டை நிறுத்தி கொடுத்துருந்தாருன்னா அது டிஸ்பியூட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொன்னீங்க? இப்போ அவரே போய் பலாப்பழத்தை கேட்குறாரு, அவரே சுயேட்சைன்னு போட்டு கொடுத்துட்டு அது உரிமையை மீட்கிற குழு, தொண்டனை மீட்கிற குழு, மீட்காத குழு அப்படின்னு போட்டுட்டு
அதுல சைன் பண்ணி கொடுத்தா அது எப்படி டிஸ்பியூட் ஆகும்? அதிருப்தி வெளில வந்துருச்சு பாத்தீங்களா? அதிருப்தி இல்லைங்க, நியாயமான என்னோட இல்ல என்னோட மேட்ரு இப்ப புரியுது. அந்த செய்தி உண்மைதான், அங்க உள்ள அதிருப்தி இருந்திருக்கு இல்லைங்க. நான் டெல்லி தெருவில் சுற்றுற கஷ்டம் எனக்கு தெரியும். அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போவோம், சொல்லாமல் போக மாட்டேன். ஒரு தலைவராக ஏற்றுட்டு அவர்கிட்ட சொல்லி. அப்போ நீங்கள் சொல்லிட்டு போகிற நேரத்தில் அவர் எதுக்கு இங்கே சுயேட்சைக்கு எழுதி கொடுக்குறாரு? இல்லைங்க, அங்கே பொய்யாச்சு, சீஃப் எலெக்ஷன் கமிஷனை பார்த்தாச்சு, ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கியாச்சு. அவரும் சில பேரை லீகலாக கேட்குறாரு. கேட்டால் நான் என்ன சொல்கிறது? இந்த 3 ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வெளியில் உட்காந்து நீதித்துறையை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க, தெரியல உங்களுக்கு அந்த கதை? அது மாதிரி இங்கே ஒரு ஜட்ஜி உட்காந்து பழனிசாமிக்கு என்னென்ன சாதகமாக வேணுமோ எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்குறாரு அவர். அவரை யார் கேட்குறது? அவர் மேலே கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. நான் முதல்ல சொல்லிட்டேன் இப்படி தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்னு. ஒரு அண்ணன் கன்சல்ட் பண்ணவங்க அந்த லீகல் டிபார்ட்மெண்ட் நோ 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 அந்த ஜட்ஜி நேராக AK-47 எடுத்து வந்து சுற்றுவார். நீங்கள் அப்படிலாம் போட முடியாது. ஏங்க, சப்ஜெக்ட் டு பிரதான வழக்கு முடிவு, சப்ஜெக்ட் டு த ஃபைனல் கோர்ட் வர்டிக்ட், ஏதாவது அது மாதிரி பிராக்கெட் போட்டு அதிமுகன்னு போட்டு அதிமுகன்னு போட்டு கீழே ஒருங்கிணைப்பாளர்னு போட்டால் டிஸ்பியூட் ஆகியிருக்கும். 10 இடத்துல கேண்டிடேட்னா ரெட்டையில போகாமல் ரெட்டையில ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க, உங்கள் பேச்சை அவர் கேட்கல, உங்களை மதிக்கல. நான் சொல்லலை சார், அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. அதுதான் சார் இப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு, அதை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பீங்க. நான் அண்ணன்கிட்ட சொல்லிட்டு தான் டெல்லி போனேன், போராடினேன். இது நாடு பூரா பார்த்தாச்சு, ஒரு ஆர்டரையும் கையில் வாங்கியாச்சு. அதை வச்சு அதில் பார்ட்டி எலெக்ஷன் கமிஷனு புகழேந்தி போட்ட கேஸில் அதில் இவர் பண்ணியிருக்க வேண்டியது என்னன்னு சொன்னீங்கன்னா, அதிமுக லெட்டர்படியே யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற கோர்ட்டுக்கும் அதுக்கு என்ன சார்? அவன் டைரக்ட் பண்ணவே இல்லை எலெக்ஷன் கமிஷனுக்கு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், அது கீழே அதிமுக லெட்டர்படி யூஸ் பண்ணால் கீழே போட்டுக்கோங்க, நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டது, தேர்தல் ஆணைய முடிவுக்கு உட்பட்டது, அவ்வளோதானே, சிம்பிள். இல்லை இது ஏன் வளைச்சு பேசுறேன்? நான் கேட்டது ஒன்று சிம்பிளா, அதிருப்தி இருக்கா இல்லையா? நீங்க சொன்னதுலேருந்து அதிருப்தி இருக்கு, நீங்க சொன்னா அதிருப்தி இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதே ஒத்துக்க மாட்டீங்க. இல்லை என்ன அதிருப்திங்கிற இதில் போயிடுச்சு. இப்போ பழனிசாமி கைக்கு போகக்கூடாது, இது கண்டினியூஸாக தோல்வி. ஓபிஎஸ் விட்டுட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு, அப்படி பேச்சுக்கு கேட்கல, அது அதிருப்தி. என் தலைவரை போய் நான் சொல்ல முடியுமா? நீங்கள் தான் சொல்ல முடியும். இன்னமும் ஓபிஎஸ் உங்களுக்கு தலைவரா சார்? தப்பு இல்லை சார், நான் தலைவராக தான் சார் கூட இருந்தேன். இன்னமும் நான் அண்ணன் சொல்கிறேன். கட்சி விட்டு அந்த டைம்ல உங்க பேச்சை கேட்கல, அதிருப்தி விடுங்க. எதுக்கு பிரச்சாரத்துக்கு போல? யாரு பிரச்சாரத்துக்கு போல? நீங்க தான் போலையே ஒரு நாள் அந்த வேன்ல உங்களை பார்க்கவே இல்லை. அதாவது நான் அம்மாவால் பல இடத்துக்கு அனுப்பப்பட்டேன். புகழேந்தி வராருன்னா ஏதோ அம்மா வாழ்த்துக்களோட தலைவர் பேரை சொல்லி போகும்போது ஒரு கூட்டம் வரும், அது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த நல்ல பேரை வாங்கி வச்சுருக்கேன். பெஸ்ட்டு ஓராட்டர்னு பல காலமாக சிறந்த பேச்சாளராக இருக்கேன். இவருக்காக நான் எவ்வளோ தடவை போராடி எப்படிலாம் பேசியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அவங்கவுங்க பேசுகிறவங்கள விடவே இல்லை. இன்றைக்கி எங்கேயோ ராமநாதபுரம் ஒரு மூலையில் போய் நின்னா கூட என்னை பார்த்து புகழேந்தி வாழ்கன்னு கத்துறானோ இல்லையோ, இப்போ பொறாத்தலை ஜெயக்குமார் ஓடிக்கன்னு கத்துறான். அந்தளவுக்கு அது ரீச் இருக்குது ஜனங்கள்கிட்ட, எழுச்சியாக இருக்கான். எடப்பாடி பழனிசாமி விட்டுறாதீங்கன்னா ஒழிச்சிருங்கன்றான். பசுமனையா பிறந்தநாள் போன அன்றைக்கி. சார், என்ன ஒரு வேட்பாளரோட அனுமதி இல்லாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது. நான் எங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டோம், அவர் தான் அப்போ கூப்பிடல. எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோ. என்ன சார் இந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்கீங்க? இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிட்டு அவமானம் இதுல சார் நீங்க வந்து சட்ட ரீதியாக நீங்க தேர்தல் ஆணையத்தை அமைச்சதை அவர் கண்டுக்கல. நான் ரெண்டு பிரச்சாரத்துக்கு கூப்பிடல, ரெண்டு அவமானம். இல்ல லாஸ்ட் டைமே நேற்று சொல்லியிருக்கேன், 2 தடவை நான் போனேன் வந்தேன்னு சொல்லி. அதனால அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியவர் என்ன மாத்திரம் இல்லை சார். புகழேந்தின்னு பேசாதீங்க. மொத்தம் 87 மாவட்ட அமைப்புகள், எனக்கு தெரிஞ்சு 75க்கு மேல கூப்பிடவே இல்லை. அப்போ வருத்தத்துல தான் போல. ஓகே, ஒரு 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 திருச்சுழின்னு ஒரு இடம், ஒரு தொகுதி, அதுக்கு உட்பட்டது பாலகங்காதரன் ஒரு பழைய எம்எல்ஏ. அவர் பிறகு அவரும் திரும்பி வந்துட்டார். அங்கே யாரும் பூத்தை பிரித்து கொடுக்கல. எந்த மாதிரி தேர்தல்களையெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன்னு எனக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். 2, 3, 4க்கு மேலே கொடுக்க மாட்டேன். நான் வந்து நானும் மிஸ்டர் பொன்னையண்ணனும் காஞ்சிபுரம் பக்கத்தில் இடைத்தேர்தலில் இருந்தப்போ செந்தில் பாலாஜி கடைசியே வந்தார். 10 பூத்து கேட்டார், கொடுக்க முடியாதுன்ட்டேன். நான் 2ஓ 3ஓ தான் கையில் கொடுத்தேன். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட இன்சார்ஜாக இருந்தேன். ஆக ஒரு எலெக்ஷன் இப்படி தான் நடத்தணும். 2,40,000 ஓட்டர் நயினார் நாகேந்திரன் வாங்கியிருக்காரு. 1,40 இவர் வாத்து ஆனந்த் வாங்கியிருக்காரு. அப்புறம் அவர் திமுகவுக்கு போயிட்டார். 4,80 4,90 வாங்கி நவாஸ் கனி ஜெயிச்சிருக்காரு.
பூரா ஸ்டடி பண்ணிட்டேன். அதுக்கு முதல்ல 5 லட்சம் 4 லட்சம் ஓட்டு அன்வர் ராஜா வாங்கியிருக்காரு. எப்பயுமே ஏடிஎம்கேக்கு ஒரு 2 லட்சம் ஓட்டு இருக்குது. அங்கே பிஜேபிக்கு 1.5 1.6 இருக்குங்கிறதுலாம் ஸ்டடி பண்ணி தான் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி உங்களை மேற்பார்வையை எலெக்ஷனை பாருங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் செய்ய முடியும். நீ ஒரு இடத்துல போய் நீங்கள் அதையெல்லாம் இல்லாமல் வாலண்டரி எங்கே போய் நின்று எங்கே பண்ணுறது யோசனை பண்ணுங்கள். புகழேந்தி வரல, புகழேந்தி கிடைக்கல, கூப்பா கிருஷ்ணன் சார் வரல, மிஸ்டர் ஜெய்சிடி பிரபாகரன் வரல, இவங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு வரல, 75 மாவட்ட செயலர் அவங்க கூட இருந்த நிர்வாகிகள் வரல அப்படின்னு அதை வரைமுறைப்படுத்தி சொல்ல வேண்டியவர் என்னுடைய தலைவர் சொல்லலை. ஏன் இப்படி உங்களெல்லாம் மதிக்காமல் விட்டார் சார்? அது மதிக்காமல் விட்டாரோ இல்லை வேணான்னு நினைச்சாரோ இல்லை போதும்னு நினைச்சாரோ அது அவரோட இஷ்டம். அதை போய் ஐக்கியநாட்டு அம்மா வேணும்னாங்க, ஸ்ரீரங்கத்தை கூப்பிட்டுட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு வெற்றி படிவத்தை வந்து கையில் நான் தான் கொடுத்தேன். இது புரட்சி தலைவி அம்மா. கடைசியில் ஓபிஎஸ் நம்பி ஏமாந்துட்டீங்கல்ல? ஏமாத்திட்டாங்கன்னு சொல்கிறத விட ஏமாந்துட்டாங்கன்னு சொல்கிற வார்த்தை தான் சரியானதுன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். உங்களை என்ன அவர் ஏமாத்திட்டார்? இப்போ போராடினோம், முடியல. இவரோட ஸ்பீடு வேற. அவர் அமைதியானவர், நல்ல மனிதர், நல்லவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லியிருக்கார் தெரியுமா உங்களுக்கு? இன்னும் அந்த டிவியில் இன்னும் இந்த சிடியை போட்டு இதை வாட்ஸ்அப்பில் அவருக்கு கேளுங்க. நல்லவராக இருக்க வேண்டும், நல்லவராக மாத்திரம் இருந்தால் போதாது, வல்லவராகவும் இருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் பொருத்தமானவங்களாக இருக்கணும் எல்லாமே. நம்ம கோட்டை விடுறது இப்போது நீங்கள்லாம் நினைப்பீங்க பழனிசாமி கையில் ரெட்டையில் போனதால் புகழேந்தி இப்படி பேசிட்டு இருக்காரு. எனக்கு அது வருத்தமே இல்லை. இவர் கைக்கு வரலையேன்னு வருத்தமே இல்லை. விடுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இங்கே ஒரு லீகல் செட்டப் அப்படி இருக்குது. அது இப்படி தான் நம்மளை நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த லீகல் டிபார்ட்மெண்ட்டு. அது இல்லை, நம்ம அட்வைசர்ஸ் அப்படி இருக்காங்க. அது இல்லை. பழனிசாமி கைக்கு ரெட்டையில் போகிறதால தொடர் தோல்விகளையும் 40 சீட்டும் தோற்று ரெட்டையில் இப்படி போகுதுன்ற வேதனை, அந்த வேதனையில் தான் நான் இருக்கிறேன். ஒரு சீட்டும் ஜெயிக்க போகிறதில்ல பழனிசாமி. ஓபிஎஸ் ஜெயிச்சிருவாரா? நிச்சயமாக ஜெயிச்சிருவார் சார் ராமநாதபுரத்தில். ஆசை உங்களுக்கு? உங்களுக்கு மட்டும் ஆசை அப்படின்ற? எனக்கு இல்லை சார், கூட இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசை. அவர் என்ன பண்ணியிருக்கட்டும், கூப்பிட்டோம், கூப்பிடாமல் போகட்டும், பேசிட்டும் பேசாமல் போகட்டும், என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் அத்தனை பேர்த்துக்கும் எங்களுடைய உணர்வுகள் அதுதான். ஓபிஎஸ் வண்டியிலேருந்து வெளில வந்துட்டீங்க, என்ன பண்ண போறீங்க? ஓபிஎஸ் வெளியில் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா இவ்வளவு நேரம் என்ன சொல்றீங்க? மோசமான கழகம், ஒரு பெரிய கழகத்தை ஓபிஎஸ் மதிக்கல, ஏமாந்துட்டோன்னு சொல்லிட்டீங்க. ஏமாந்துட்டேன்னா நான் சொல்லிங்க, நீங்க சொன்னீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெயில் ஜாஸ்தியா ஓபிஎஸ் நம்பி ஏமாந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஏமாத்திட்டாருங்கிறத விட ஏமாந்துட்டோன்றது தான் கரெக்டா இருக்கும். நீங்க ஏமாந்துட்டோம் ஏமாத்திட்டோன்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதுக்கு விளக்கத்தை சொன்னே தவிர அவர் என்ன ஏமாத்திட்டார், நான் என்ன போய் அவர்கிட்ட ஏமாந்துட்டேன். அவருக்காக எங்கெங்க ஓடுனீங்க, எவ்வளோ மீடியாவில் தொண்டைகளே கத்திருப்பீங்க. அரசியல் இல்லைங்க, நாட் ஒன்லி தொண்டை கழிந்து மீடியா கிடையாது. புகழேந்தி ஒரு ஃபீல்டு ஒர்க்கர், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னால் ஃபீல்டு அங்கேயும் உங்களை மதித்து கூப்பிடல சார். எடப்பாடிக்கு போகிறேன் சார், அங்கே ராஜேந்திர மாவட்ட கழக செயலாளர் கையில் கத்தி வச்சு தானே நிலைமை என்ன இருக்கும். அடித்து கை உள்ளே வந்துடுச்சு, கட்சிக்காரன் நினச்சிட்டேன். அட்ரா புகழேந்தின்றான். கையில் கத்தி வச்சுருந்தா கிழிச்சிருப்பான்ல. கையை பிடிச்சி தள்ளிட்டு கிளாஸை ஏற்றிட்டு என் டிரைவர் சாமர்த்தியமாக எடுத்துகிட்டு வந்தான். ஏன் சார் ஓபிஎஸ் எப்படி இருக்காரு? ரொம்ப நாளாக அவர்கிட்ட இதுதான் ஒரு பிரச்சனையாக சொல்லிட்டு இருக்காங்க அரசியல். எவ்வளோ மன வருத்தம் இருக்குது சார். அதுக்காக ஒரு கண்டன அறிக்கை கூட இல்லை. என் வீடை அடித்து நொறுக்கி நாசம் ஆச்சு பெங்களூரில். அம்மா கூட்டு முன்னாள் முதல்வர் எஸ்.எம். கிருஷ்ணா பம்பாட் பண்ணி விட்டாங்க. இந்த மன வருத்தம்லாம் எங்கே போய் வெளியில் சொல்ல முடியும்? நான் அங்கே இருக்க மாவட்ட செயலர் எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போய் நிற்கிது. இதெல்லாம் எனக்கு கவலை இல்லைங்க. அதை பற்றி ஒரு நாள் பிறந்தா ஒரு நாள் சாகணும். இது மனிதனுடைய இயற்கையாக ஏற்படுறது. உங்களுக்கு மட்டும்தான் அச்சம் என்பது உடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவுன்னு. நான் இதுக்கெல்லாம் பயம் இல்லை. புகழேந்திக்கு 2-3 தடவை நான் சாவையே நேராக பார்த்துட்டு வந்தவன். எவனுக்கும் கவலைப்படுறதில்ல. போடாடே வேலையை பாடுறான்னு. என் எதிரிகளாக பார்த்து தான் அரசியல் எதிரிகளாக தான் நான் போராடுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போராட்டேன், இன்னும் போராடுவேன். அது ஒன்றும் மாற்றுக்கிறது. உங்களுக்கு மட்டும்தான் அதிருப்தியா இல்லை கூட இன்னும் இருக்காங்களா? நீ ஏதாவது என்னன்னா நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன், நீ என்ன அரசியல் உனக்கு என்ன பண்ணுறேன்னா நீங்க என்னன்னா எல்லாத்தையும் ஒரு இடத்துல இப்படி சொல்றீங்க, ஆனா இதுக்கான மீனிங் அது இல்லைன்றீங்க. உங்களுடைய அதிருப்தியெல்லாம் கொட்டுறீங்க, ஆனா இன்னொரு பக்கம் அதிருப்தியான்னு கேட்டா அதிருப்தி இல்லைன்றீங்க. இல்லைங்க, இந்த காரணத்தெல்லாம் வச்சு நான் அன்னைக்கே வெளியே போயிருக்க முடியும். இப்போ என்ன டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? தேவையில்லைன்றேன். இங்க ஒன்றும் இல்லை. என்ன எடுத்துட்டு போவீங்க? என்ன எடுத்துட்டு வந்தீங்க? ஒண்ணுமே இல்லை உங்க அணி. அவங்க என்ன 100 எம்எல்ஏ இருக்கானா? நாளைக்கு ஆட்சி போயிடுமா? சொல்லுங்க.
லெட்டர் பேட் போயிடுச்சு, கட்சி போயிடுச்சு, சின்னம் போயிடுச்சு. என்ன வச்சிருக்கோம் இப்போ? என்ன லூஸ் பண்ணிக்க போகிறோம் இனிமேல்? நாங்கள் கூட நல்ல நண்பர்களை வச்சுருக்கோம். எனக்கு என்னோட வயசில் மூத்தவர் அண்ணன் ஜெய்செட்டி பிரபாகர் இருக்கார், அண்ணன் கூப்பா கிருஷ்ணன் இருக்கார், பல மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, அமைப்பு செயலாளர்கள் இருக்காங்க. எல்லாம் நம்பி தான் வந்தாங்க. முடிவெடுக்க வேண்டியவர் அவர் தானே. நிதானமா சார் இந்த அரசியல் எவ்வளவு ஆயிரக்கணக்கில் நிர்வாகிகள் நிதானமான அரசியல்லாம் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்ன உளறானே தெரியல. நம்ம பழனிசாமி உளறாருல மேடையை போய் அதையும் 4 பேர் கை தட்டுறான்ல. அவர் என்ன உளறாருன்னு நம்மளுக்கு புரியல. இந்த சட்டமன்ற தேர்தலில் போய் மேடையில் பேசுறாரு, நாடாளுமன்ற தேர்தலை விட்டுட்டு சட்டமன்ற தேர்தல் கை தட்டுறான். இது சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா தெரியாது பழனிசாமிக்கு. ஓபிஎஸ் வெற்றி பெறணும்னு விரும்புறீங்களா? வெற்றி பெறணும்னு விரும்புற கொஸ்டனே கிடையாது. அண்ணன் ஓபிஎஸ் வெற்றி பெறுவார். அப்படி வெற்றி பெறணும்னு விரும்புறவரா இருந்தா வெற்றி பெறுவார். வெற்றி பெறணும்னு விரும்புறதுலாம் கிடையாது. சொல்றவரா இருந்தா ஓட்டு போட்டுட்டு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரிச்சு ஒரு கருத்து சொல்லி இருக்கணும். மதவாத சக்திகளுக்கு இங்க இடம் இல்லை, நுழைய முடியாது, பெரியார் அண்ணா அப்படின்றீங்க. புரியல எனக்கு. நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க, நீங்க ரிப்பீட் பண்ணு. மதவாத சக்திகள் நுழைய முடியாது, மதவாத சக்திகள் அகற்ற கடவுள் பெயராலும் மதத்தின் பெயராலும் இந்த நாட்டை பிளவுபடுத்த முயற்சிப்பவர்கள் யாரும், அவர்களை சார்ந்தவர்கள் யாரும் வெற்றி பெறக்கூடாது. அவர்களுக்கு எதிராக நான் வாக்களித்திருக்கிறேன். ஊருக்கே தெரியும் என்னன்னு. யாரை சொன்னீங்கன்னு? யாரை சொன்ன உங்களுக்கு தெரியாது. பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டியோட பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டியோட எப்படி கேக்குறேன்? பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டியோட இருக்கு தெரியுமா? நான் இப்படி கேக்குறேன். பாகிஸ்தான்ல இருக்கு தெரியுமா? இருக்கு சார். இல்ல நான் இப்படி கேக்குறேன். பிஜேபி நீங்க சொல்லல, யாராங்க நம்பணும்? சொன்னா பிஜேபின்னு. நீங்க பிஜேபி சொல்லல. நான் சொன்னா பிஜேபின்னு. நீங்க பிஜேபின்னு சொல்லல. ஒரு 25 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. முட்டா பையல யாரா அவன் முட்டா பையன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஏங்க மரியாதையே பேசுங்க, என்னை பத்தி பேசாதீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு 25-50 பேர் இருக்கான். முட்டா பையலன்னு சொல்லி கத்துறேன். அப்போ ஒருத்த மாத்திரம் என்ன சொல்றான், சார் அனாவசியமா என்னை பத்தி பேசாதீங்க சார். நீங்க நானும் அங்கே சொன்னேன் பிஜேபி மதவாத கட்சி. நீங்க எங்க எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பிஜேபி சார் நீங்க சொல்லுங்க சார். நான் பிஜேபி உங்களுக்கு நீங்க சொல்லுங்க சார். நான் பிஜேபி சொல்லலன்னு சொல்லுங்க சார். இப்போ நீங்க கிறிஸ்டியனு கோவம் வந்து சொல்றீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க சொல்லுங்க நான் பிஜேபி சொல்லலன்னு சொல்லுங்க, நாங்க நம்பிட்டு போறோம். நான் யாரையும் சொல்ல, பிஜேபி சொல்ல, நான் பாரதிய ஜனதா கட்சி சொல்ல, நான் வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவரை சொல்ல. அது அவங்களுக்கு தான் உறுதியை எடுத்துட்டு அதுக்கு நான் தலைவர் இல்லை, நான் காரணம் இல்லை, எனக்கு தான் சொந்தம் அது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நினைச்சிட்டு போங்க. when you are pointing out, I am saying என்னுடைய நாட்டில் மதம் இருக்கக்கூடாது. மதத்தால் பாஜகவுக்கு வச்சிருக்க பேர் தான் பாஜகன்றது மதவாத கட்சி, மத ரீதியாக பிளவுபடுத்துறாங்க அப்படின்றது பாஜக தான் எல்லாரும் விமர்சிப்பாங்க. யாரு கடந்த காலத்துல நீங்களே விமர்சிச்சிருக்கீங்க சார். யாரு சொன்ன திராவிட இயக்க உணர்வாளரா நீங்க வந்து இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பு அலையில் இருக்கவங்க சொல்லிட்டோம். பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு அலையில் இருக்கீங்களா? இல்ல ஆதரவு அலையில் இருக்கவங்க ஆதரவா பேசிட்டோம். நான் ஒன்றும் இல்லையா, நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா இருக்கேன்னு உங்கள்கிட்ட சொன்னா அப்போ ஓபிஎஸ்க்கு எதிராக ஓட்டு போட்டீங்க. ஓபிஎஸ்க்கு எதிராக பிரச்சனை பெரிய சார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார். என்ன சார் எனக்கு கள்ள ஓட்டா போட முடியும் ராமநாதபுரத்துல போய் என்ன மார்ச்சல் நீங்க ஓபிஎஸ் இருக்கிற கூட்டணிக்கு எதிராக நீங்க பேசியிருக்கீங்க எப்படின்ற இப்பதானே பாஜகவை ஆதரிக்கலான்றீங்க. எங்க நான் எங்க போய் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறோம்? உங்க தலைவர் அங்க கொண்ட கூட்டணியில தானே அவர் ஆதரிக்கிறாரு. அவர் வந்து இந்தியா கேண்டிடேட். தலைவன் எவ்வழியோ தொண்டன வழி சார். சார் கொள்கைக்கு எந்த கோட்பாடுக்கு எந்த குந்தகமும் ஏற்பட்டுறக்கூடாது. திராவிட இயக்கத்துல வந்த நான் வந்து திராவிட இயக்கத்துல வந்த நான் என்னுடைய தலைவர் எல்லாமே கரெக்டு. அதுக்காக நாங்க பாரதிய ஜனதா கொள்கையை ஏற்றுக்கணும்னு நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அதுக்கு அதை ஒத்துக்க முடியாது. அண்ணாமலை மிஸ்டர் அண்ணாமலை நல்ல ஃப்ரெண்டு, நல்ல நண்பர். அவர் சொல்றாரா அதிமுக ஆட்சி வந்துடணும் தமிழ்நாட்டுன்னு, அடுத்த முதல்வர் அதிமுக முதல்வர்னு சொல்லுவாரா? அவர் கட்சிக்கு பேசுவாருங்க, என் கட்சிக்கு நான் பேசுறேன். தப்பு இல்லைங்களாங்க. அங்கே பிஜேபிக்கு ஓட்டு போடலை. நீங்க ரொம்ப டீப்பாக போறீங்க. ஒரு ரகசியமானது வாக்கெடுப்பு. வாக்கு போடுறதுங்கிறது ஒரு நாட்டினுடைய குடிமகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் உரிமை. அது நான் என்ன ஓட்டு போடுறேன்னு கேட்கறது இது வந்து அநாகரிகம். சரி விடுங்க, அது தவறு தான். என்னதான் பண்ண போறீங்க அடுத்தது? ஓபிஎஸ் விட்டுட்டு இப்போ ஓபிஎஸ் நம்பி ஒன்றும் இல்லைன்ட்டீங்க. ஓபிஎஸ் கிட்ட ஒண்ணுமே இல்லை, எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிமுக இருக்கு.
ஏதாவது பிரச்சனை அவங்களுக்கு ஓபிஎஸ் அண்ணனுக்கும். சார் எனக்கு உங்களுக்கு தான் ரொம்ப நேரமா அவரே டார்கெட் இல்ல பண்ணி அவரை பத்தி கேட்டு இன்னமும் உங்களை நினைச்சு என்ன தெரியுமா வருத்தமா இருக்கு, இவ்வளவு தூரம் வருத்தத்தை சொல்லிட்டு அதை தைரியமா சொல்ல மாட்டீங்க பாத்தீங்களா? என்ன தைரியம்? ஓபிஎஸ் இப்படி எல்லாம் செஞ்சுட்டாருங்க, வருத்தங்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டாருங்க, அதிருப்திங்க, எனக்கு கோவங்க, சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? எங்கேயுமே கேண்டிடேட் நிறுத்தலைங்க, நிறுத்துறேன்னு சொன்னாருங்க. கட்சிக்காரங்கள பல பேர் கேண்டிடேட்டா நின்று இருந்தா அருமையா இருந்திருக்குங்க. உங்களை மதிக்கல அல்ல, அப்படி கேண்டிடேட் அவர் போட்டிருந்தாருன்னா டிஸ்பியூட் ரேட்டு ரெட்டையில போயிருக்காதுங்க. 1-2 ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் தலைவர்னு தெரியலீங்க. போதுமா? உங்க பேச்சை கேட்கலைங்க. இல்லைங்க, மாவட்ட செயலாளர் கூட்டி எலெக்ஷன் காலத்தில் விடலைங்க, எங்களையும் கூப்பிடலீங்க. இவ்வளவுதானே உங்களுக்கு ஆசை, இவ்வளவுதானே வேணும்ன்றீங்க. உங்க பேச்செல்லாம் கேட்கலைங்க, உங்களெல்லாம் மதிக்கல. என் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் உங்களை மதிக்கலங்க. இல்ல மதிக்கல சார், கூப்பிடலன்னா மதிக்கலன்னு தானே சார் அர்த்தம். மதிக்கலலாம் இல்லை, மதிக்கல மிதிக்கல, அதாவது வந்து மரியாதையை வந்து எதிர்பார்த்து வாங்குறது மரியாதை கிடையாது. அதான் மரியாதை. மரியாதை மக்கள் கொடுக்கணும். சரி, இன்னைக்கு உங்களை பார்த்த உடனே ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது ஒரு சினிமா படம் இருக்குது, டொனால்ட் தங்கவேல் படம். ஏகப்பட்ட குழந்தைங்க அவருக்கு, ஏகப்பட்ட குழந்தைங்க வந்தோன்னு எல்லா குழந்தையோட உட்காந்து சீட் ஆடிட்டு இருப்பார். அவங்க மாமனார் ஊர்லேருந்து வருவார், பெரியவர். ரொம்ப பழைய படம் இது. ஏன்டா பசங்கள்லாம் கெடுக்கிற, பசங்களுக்கு ஏதாவது படிப்பு சொல்லி கொடுறா, நல்லது சொல்லி கொடுறா, உட்கார வச்சு சீட்டாட சொல்லி கொடுத்துட்ருக்க அப்படின்னு. மரியாதை இல்லாமல் போயிடுவான்டா, உனக்குலாம் மரியாதை தெரியாமல் போயிடும், இப்படிலாம் வளர்க்காதடா பசங்களை அப்படிம்பாரு. உனக்கு என்ன மரியாதை வேணுமா அப்படிம்பாரு டொனால்ட் தங்கவேலு. உடனே அவங்க மாமா என்ன மரியாதை வேணுமான்றியான்னு, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவருடைய பொண்ணை பொண்டாட்டியை கூப்பிடுவார். அந்த அம்மா வரும், அது புடவையை பிடிச்சிக்கிட்டு ஒரு சின்ன குட்டி பையன் கூடயே வருவான். டே உங்கள் தாத்தா வந்திருக்காரு, மரியாதை வேணுமான்னு சொல்கிறான். டே வாடா தாத்தா, எப்படா வந்த அப்படிம்பா அவன். யார் அவருக்கு 10-12 பசங்க, கடைசி பையன், மரியாதை வேணுமானா மரியாதை. டே தாத்தா வாடா, எப்படா வந்த அப்படிம்பா. இந்த மாதிரி மரியாதை வேணுமா? மரியாதையை மக்கள் தருவார்கள், மக்கள் வாக்களிப்பார்கள், மக்கள் தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். தலைவர் அதற்கு தகுதி உள்ளவராக இருக்க வேண்டும். நீ உங்களை பார்த்த உடனே உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன இப்படியும் வெளியில வந்து திமுகவில் சேர போறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் கேட்கறேன்னு கேட்கணும். இல்ல இல்ல ஏன் இப்படி கேட்கறேன்னு நீங்க கேட்டே ஆகணும். புகழ் நீங்க என்கிட்ட கேட்டாகணும், ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு. நீங்க மாத்திரம் கேட்டா பரவாயில்லைங்க. இல்ல இல்ல இப்ப இன்னைக்கு நான் கேட்கறது எல்லா வலைத்தளங்கள்ல இருந்து இன்னைக்கு நாங்க ஸ்பெஷல் அர்த்தம் ஒண்ணு இருக்கு. புகழேந்தி என்றாலே ஒரு மோதிரம் தான் அடையாளம். சரி, ஜெயலலிதா போட்டோ அதுல பெருசா இருக்கும். நல்ல காலம் அப்பா, அதை கழட்டி வச்சுக்கிறதுக்கு தான் இருக்கீங்க. நேரம் பாருங்க. இல்ல இல்ல நீங்க மோதிரத்தை கழட்டினானே முடியும். அம்மா படம் வந்து அடிபட்டு போச்சு. ஜிஆர்டி டி நகரில் அதை கொடுத்துட்டு ரெசிப்டையும் வாங்கி பத்திரமா வச்சுருக்கேன். ஜிஆர்டியில் இன்றைக்கி நாளைக்கு கொடுத்துருவாங்க. படம் உடஞ்சிது, அதனால் கழட்டினேன். படம் நீ வந்து கை கால் விரல் மூக்கு கண்ணுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. இங்கே தான் அம்மா இருக்காங்கன்னு நினச்சிக்காத, என் நெஞ்சத்தூர்லாம் இருக்காங்க. அதனால் இதயத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட, திறந்தா கூட அங்கே தான் அம்மா இருப்பாங்க. இது ஜிஆர்டியில் இருக்கு, நாளைக்கு வந்துடும், மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். அப்போ மோதிரத்தை காட்டினதுக்கான அர்த்தம் அது இல்லையா? இது இன்னொரு யூடியூப் சேனல்ல கூட பார்த்துருந்தேன். திமுக பக்கம் போறீங்க, அடிபட்டு திமுக பக்கம் ஒரு டிவி இல்லைங்க. நீங்க வேற, நீங்க இந்த டியூப் லைட் மாதிரி ஏகப்பட்ட நியூஸுங்க திமுகவுக்கு போறேன். நான் இல்லைங்க முடிவு பண்ணோம். ஏங்க ஒரு விஷயம் சொல்றேங்க, நான் அதை வந்து ஆதரிச்சு பேசுறேன். கொள்ளடிச்சிட்டான் புகழேந்தி, எம்எல்ஏவா ஒரு கட்சியில் இருந்தான், எம்பியா இருந்தான், அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போறான் பாருங்க அப்படின்னு யாராவது பேசுறான்? ஒண்ணுமே இல்லை சார், இங்க இருந்ததுதான் மிச்சம். நானு சாக்ரிஃபைஸ், என் வீடு அடிச்சு நொறுக்கப்பட்டது. எவ்வளவு சாக்ரிஃபைஸ் தெரியுமா? நீங்க சொன்ன மாதிரி 1-2 இல்லைங்க, தப்பிச்சும் போய் ஒவ்வொரு தடவையும் அவனு எழுத்து படாத அவஸ்தப்பட்டு இருக்குங்க. இந்த பார்க்குறவனுக்கு வேணா ரொம்ப ஈஸியா தெரியும். என்னால் நாய் வேணா கமெண்ட்ஸ் போடுவான், இவன் இங்கே போறான் அங்கே போறான் அப்படின்னு சொல்லி. அந்த நாயை பற்றி நான் கவலைப்படுறதில்ல. அவன் பரிதேசி பசங்க காசு வாங்கிட்டு போடுவான். ஐலீஸ் பாத்தேட், அதை பற்றி கவலைப்படலைங்க. எவ்வளவு கஷ்டத்தில் வந்து எனக்கு தான் தெரியும். ஏன்னா எனக்கு நீ அம்மா இல்லைங்க, அந்த தாய் இருந்திருந்தா இருக்க இடமே வேற. எனக்கு தெரியும். கடைசியாக கேட்டேன், ராஜ்யசபா எம்பி கொடுக்குறேன்னாங்க. அதுக்கு பின்னாடி நேரம் அப்போலோ போயிட்டாங்க. பாண்டிச்சேரி எலெக்ஷன் முடிஞ்சு வந்து எம்எல்ஏவோட எப்போ நடந்தது, அன்றைக்கு நடந்தது மார்ஷல். எவ்வளவோ இழந்திருக்கும் அரசியல். நம்ம எதையும் எதிர்பார்த்து நான் இங்கே வரல. அதனால் அதில் கலக்கமும் கிடையாது சார். யார்கிட்டையுமே பிச்சை எழுந்த வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. போடான்ட்டு போயிட்டுங்க. திரும்ப சசிகலா அவர்களை போய் பலப்படுத்தலாம்ல சார்? என்ன சார்,
அது தூரமாக உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கேமரா பக்கத்தில் இல்லை, இல்லைன்னா கிளாஸ் தான் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் தேவையான வேலையாது சார். அவங்க அப்ளிகேஷன் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லிட்டு அவங்க மேலே நான் தனிப்பட்ட அன்பு மரியாதை வச்சுருந்தேன். அதை அவங்க கெடுத்துட்டாங்க சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க நடுவில் பூந்து சேர்த்து வச்சிட்றேன்னு என்னத்தை சேர்த்து வைக்கிறது? எத்தனை காலமாக நீங்கள் சேர்த்து வைக்கிறது? திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் தலைவர். அது எடப்பாடி பழனிசாமிக்கு புத்தி வரணும். என்ன வரணும்? தப்பு பண்ணிட்டோம், கட்சி தொடர்ந்து தோக்குது, நாடாளுமன்றத்தில் 40 தோற்றுருவோம், ஐயோ தங்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் உருவாக்கி இந்த இயக்கம் போயிட்டு இருக்கு, அழிஞ்சு போகுது, இல்லாட்டினா திமுக தான் தொடரும், மக்களும் தொண்டர்களும் இதை விரும்பலை, எல்லாம் ஒற்றுமையாக போய் தொலைகடா எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கே சொல்கிறாங்க, தினம் ஆயிரக்கணக்கில் சொல்கிறாங்க, எல்லாரும் ஒற்றுமையாக போங்கப்பான்றாங்க. ஆகவே அவர் ஓபிஎஸ் அண்ணன் சசிகலாவை திருமதி வி.கே. சசிகலா சின்னம்மாவை சேர்த்துக்கிட்டு நல்லபடியாக போவோன்னு அது பழனிசாமி மண்டையில் ஏறணும். ஆகவே இந்த பிரிவு இருக்க வரைக்கும் எப்படி சார் வெற்றி பெற முடியும்? அதை தான் நானும் சொல்கிறேன். பழனிசாமி உன் மண்டையில் ஏற்றிக்கோ, ஒற்றுமையாக போகிறதுக்கு என்ன ரூட்டுன்னு கண்டுபிடி, எல்லாம் ஒற்றுமையாக போனாதாயா ஒரு ஆல்டர்னேட்டிவ் வரும், அதுக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி எத்தனை தடவை சொல்கிறது? திமுகவே எத்தனை சார் வேணுங்குது? திமுகவே நாளைக்கு தோத்துட்ட பின்னாடி ஏடிஎம்கே வரும்னு நினைக்குது. தேசிய கட்சி உள்ள வந்துரும்ன்ற பயம் திமுகவுக்கு இருக்கு. உனக்கு நமக்கு இல்லையே. நம்ம வளர்த்த பேரறிஞர் அண்ணா யாரு, தந்தை பெரியார் யாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாரு, அம்மா யாருன்னு கேட்குற அளவுக்கு அறிவு கட்டத்தனமா போய்கிட்டு இருக்காங்கல்ல இவனுங்க. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். சரி, எப்படி அதிமுக தேர்தலில் எப்படி எவ்வளோ சீட்ஸ் பெறும்னு நினைக்கிறீங்க? அதிமுக தேர்தலில் எத்தனை இடங்கள்? என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு பல பேர் வெறுப்புக்கு ஆளாகணும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒரு நாள் கவலை இல்லையா? ரெட்டலை ஜெயிக்கணும் சார். ரெட்டலை யார் கையில் தாங்க ஆரம்பத்திலேயே சொன்னேன். நான் ஏன் கோவப்பட்டு பேசுகிறேன்னா, டெல்லியில் நான் நல்லபடியாக முடிச்சதை சக்ஸஸ் பண்ண முடியாமல் போச்சு. 10 இடத்துல கேண்டிடேட்டை போட்டிருந்தாருன்னா டிஸ்பியூட் ஆகியிருக்கும். ஏஃபார்ம் பிஃபார்மில் ஒருங்கிணைப்பாளர்னு சைன் பண்ணியிருந்தா ரெட்டலை போயிருக்காது. மறுபடியும் எங்கேயே கிளறி ஆத்திரப்படுத்துறீங்க நீங்கள். அதாவது அதுதான் விஷயமாச்சாங்க. இப்போ ஓபிஎஸ் தான் திட்டுறீங்க. ஓகே, இல்லை அடி வாங்க போறீங்க. நீ கிடைச்சது இவ்வளவுதான். கிளாஸ் எடுத்து அடிக்கணும். நான் வேற வழி இல்லை. நான் சும்மா திட்டுறீங்கன்னா என் வயிற்றுச்சல் நான் பேசிட்டு இருக்கேன் சார். விடுங்க சார், அவர் அண்ணன் பேசி என்ன சார் ஆக போகுது? அதனால அவரை பத்தி சார் என்ன கட்சியில இருந்து எடுக்க முடியாதுன்னு நின்னாரு. அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு எடுத்த அன்னைக்கு அண்ணன் தான் சொல்றேன், இன்னைக்கு அண்ணன் தான் சொல்றேன், நாளைக்கு அண்ணன் தான் சொல்றேன். ஆனா மாறுபட்ட கருத்துக்கள் வரும்பொழுது அதை எதிர்க்கிறதுல எனக்கு எந்தவித முன்பின் கருத்து இருக்காது. அதை எதிர்த்து தான் நிற்பேன். என்னுடைய இலக்கு நான் போய் அடையணும்னா வேற வழி இல்லை. அதுக்கு யார் யார் கூட வராங்களோ அவங்களோட சேர்ந்து தான் வேகமாக போகணும்னு முடிவு பண்ணால் என்ன பண்ண முடியும்? அவர் என்னைக்கும் அவருக்கு ஒரு மரியாதை உண்டு. அவர் தலைவர்ன்றதுல எனக்கு மாற்று கருத்து. யாரு கூட சார் சேர போறீங்க? யாரு கூட சேர போறீங்க? உங்க கூட சேர மாட்டேன். ஒரு ஃப்ளோல சொன்னீங்களே, நான் யாரு கூட சேர்ந்து வேகமா போறவங்க கூட சேர்ந்து போயிருவேன். எங்க சார் கூட இருக்கவங்க சார், கொலீக் சார், என்னோட மாவட்ட செயலாளர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள், இத்தனை. அதுக்கு ஒரு தலைமை சார் 2 வருஷமா. அதுக்கு ஒரு தலைமை யாரு? அந்த டீமுக்கு ஒரு ஹெட் யாரு? அதானே ஓபிஎஸ் இருக்காரு சார். அவர் தான் ஸ்லோவா இருக்காருன்ட்டீங்களே. ஸ்லோவா இருக்காரு, நான் வேகமா போறவங்க கூட போவேன். அவர்கிட்டே சொல்லிட்டு வேகமா போக வேண்டியதான். என்ன விஷயம்? அண்ணா நீங்க வேடிக்கை பாருங்க, நான் வேகமா போறேன்னு. அவரை விட்டுட்டு போற மாதிரி சார். அதெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டோம். எங்க போவார் அவரு? அதனால் அவரும் போக மாட்டார், நாங்களும் போக மாட்டோம். அதுக்கெல்லாம் சரியான காரணம் இருக்குது, கவலைப்படாதீங்க. ஆகவே திஸ் இஸ் த ப்ராப்ளம். மார்ஷல் வாட் நெக்ஸ்ட் நிறைவாக சொல்லிட்டு முடிங்க. அதாவது நெக்ஸ்ட் எனக்கு புரியல. ரிசல்ட் வரும்ல? ரிசல்ட் வரும். நீங்கள் கேள்வி கேட்டீங்களா? ஜெயிச்சாலுமே பலாப்பழம் தான் சார். 40 பலாப்பழம் சுயேட்சை. பழனிசாமிக்கு புத்தி வரும். 40லேயும் தோத்துட்ட பின்னாடியாவது புத்தி வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். புத்தி வரலன்னா வர வளைப்போம். வரவழைத்தாலும் அவர்கிட்ட தான் கட்சி, புத்தி வரலனாலும் அவர்கிட்ட தான் கட்சி. உங்கள்கிட்ட கையில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் பச்சையை சொல்லணும்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, பொண்டாட்டி உங்கள்கிட்ட தான் இருக்கா. பொண்டாட்டியே இல்லை. பொண்டாட்டி எதை எதிர்பார்த்து வந்தாலும் அது இல்லை. சாப்பாட்டுக்கு விதி இல்லை. நீங்கள் வேறு அர்த்தத்தில் நினச்சிக்காதீங்க, சின்ன பையன். அதனால் அந்த அது மாதிரி ரெட்டையில் கைக்கு வந்துருச்சு, ஜெயிக்க முடியல, வெற்றி பெற முடியல. அதுக்கு எதுக்கு உங்களுக்கு இது கையில் கட்சி நடத்துறீங்க? எதுக்கும் சாதிக்க முடியல சார். இவ்வளோ வேணாம். எனக்கு ரொம்ப போன வாரம் பழனிசாமியை ரொம்ப பிடிச்சது எனக்கு திடீர்னு. ஏன் தெரியுமா? இந்த உயிரோட்டமாக இந்த தொண்டர்கள் இல்லை, இந்த தொண்டர்கள் விசுவாசமாக இல்லை,
எலெக்ஷனில் நான் கொடுத்த பணத்தை எடுத்துகிட்டு ஓட்டாங்க, ஏமாற்றிட்டாங்கன்னு அவரே சொல்கிறாரு. தலைமை கழகத்துக்கு வந்து விஸ்வாசத்தை பற்றி எங்கள் அண்ணன் பழனிசாமி பேசுகிறாரு, விஸ்வாசம் அப்படின்னு. ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின்னு விஸ்வாசத்தை பாதமே இங்கே பழனிசாமியை பாருங்கள் அப்படின்னு அவர் தூக்கிட்டு அலையிறாரு. அவர் தான் அவங்க அப்பாவுக்கு சொல்லி ஊழல் கேஸ்லையும் கொடநாடு கேஸ்லையும் சீக்கிரமாக ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, அந்த படத்தையும் இங்கே அமிச்சா பரவாயில்ல, கவர்னர்கிட்ட எதிர்கட்சி எல்லாம் இருக்கும்போது எங்கள் அப்பா கொடுத்த கம்ப்ளைண்ட். அப்போ பாதம் தாங்கிய பழனிசாமி அப்போ விசுவாசத்தை பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா விசுவாசம்னு என்ன புரியுதுன்னு அவருக்கு புரியும். ஓபிஎஸ்ல விசுவாசமாக இருந்தாருன்னு புரியும். ஆகவே எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிற நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். தோற்ற உடனே பழனிசாமி செய்ய வேண்டிய முதல் வேலை ராஜினாமா கொடுத்துரும். யாருன்றதான் இல்லை, ஒரு சாதாரண தொண்டனை செலக்ட் பண்ணிக்கோ. நான் ஒன்றும் ஓபிஎஸ் அண்ணனோ என்னையும் சொல்ல, மற்றவங்கள சொல்ல, ஜேசிடி பிரபாரனை சொல்ல, கூப்பாகிருஷ்ணன் சொல்ல. அடிக்கடி சொல்கிறாங்கல்ல, ஒரு தொண்டன் 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 அங்கே இருக்க தொண்டன் தொண்டன் மேலே வந்துடுவான். தொண்டன் பாரு, சாதாரண தொண்டன் முதலமைச்சரான சசிகலான்ற சின்னமாக தேர்ந்தெடுத்ததே மறந்துட்டார் அவர். இவர் அப்படியே உடைச்சி மேலே வந்துட்டாராம். சந்தோஷம். பிடிப்பா, ஒரு ராமசாமியோ ஒரு முனுசாமியோ ஒரு கந்தசாமியோ இப்படி வா, நீ வந்து உட்கார் வா, ஆரம்பத்திலேருந்து கட்சிக்காரனாக இருக்க, ரத்தம் செஞ்சிருக்க, ஒரு ஆள் எப்படி ஒரு மூத்த உறுப்பினரை உட்கார இந்த சீட்டில், அப்படியாவது இந்த கட்சி உருப்பிட்டுமே சார். ஆகவே தேசிய கட்சி உள்ள நுழைய பார்க்குது சார். அவன் அதை தான் விரும்புகிறான். அவன் கட்சியை வளர்க்கணும் சார். அதனால் என்ன தப்பு இருக்குது? இதை வந்து புரட்சி தலைவி அம்மாவும் தலைவரும் அனுமதிக்கலை. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதியும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை? மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துகிறப்போ கெஞ்சி பார்த்தா கூட மினிஸ்ட்ரி கொடுக்கல, அம்மாவும் கொடுக்கல. எவனையோ வடக்கே இருந்து இங்கே கூட்டு வந்து நிறுத்தி அவனை தலைவர்னு சொன்னான். புகழேந்ததுக்கு ரெடியாக இல்லை மரசம். எந்த காலத்தையும் ஒத்துக்க மாட்டேன். என்னுடைய தலைவர்கள் அம்மாவும் எம்ஜிஆர் சார், அவர்களை வழிகாட்டி அண்ணாவும் பெரியாரும். வடக்கே இருந்துலாம் இங்கே வந்து ஆளணும்னு நினச்சா நடக்காது ராஜா, பார்த்துக்கணும். எவ்வளோ விஷயங்கள் பேசிட்டீங்க, ஆனால் பேசிட்டு நான் அந்த அர்த்தத்தில் பேசலாம்னு சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, மக்களுக்கு புரிஞ்சு. ரொம்ப இல்லை என்ன குறை சொன்னதில்லை. ரொம்ப நேரமாக எங்கேயாவது ஒரு சிண்டு முடிஞ்சு என் வாயில இருந்து ஓபிஎஸ்க்கு எதிர்ப்பா ஏதாவது பேசுவேன்னு நீங்களும் மேக்சிமம் ஒரு 1/2 மணி நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க. அதுவும் நடக்காது ராஜா. நீங்க பேசுறது பூராவே ஓபிஎஸ்க்கு எதிராக. நீங்க கேட்ட கேள்விகளும் பதில் சொல்லிட்டு இருக்கு. நான் மறைக்க மாட்டேன், மறைச்சாதான் தப்பாயிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவர் முன்னாடியே பேசுவேன், எல்லாரும் பேசுவாங்க. அதனால என்ன இருக்குங்க, எதிர்ப்பு தான் சொல்ல முடியும், நியாயத்தை நியாயம்தான் சொல்ல முடியும். சிலது தவறுன்னா நான் பண்ணாலும் தவறு தான், அவர் பண்ணாலும் தவறு தான், எல்லாத்தையும் கொடி தூக்க முடியாது. ஆகவே பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தவறாக எதுவும் இல்லை. மார்ஷல் முயன்றார், அது முயற்சி அடையவில்லை. நன்றி, வணக்கம்.